எல்லாருக்கும் வணக்கம். போன வீடியோவில் நம்ம ஐலின் பற்றி பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் அம்பத்தூரில் ஒரு டீ கடையில் சக மனிதர் ஒருத்தர், ஒரு சிவில் இன்ஜினியர், அவர் தன் வாழ்நாளில் எப்படியெல்லாம் கஷ்டப்படுறோம், தனக்கு பிடித்தமான எந்த விஷயத்தையுமே நேரம் ஒதுக்கி செய்ய முடியாத ஒரு எண்ணங்கள் கட்டப்பட்ட ஒரு நிலையில் இருந்ததாக ஒன்று பார்த்தோம். இப்போ இந்த வீடியோ நம்ம போட்டதனுடைய நோக்கம் அன்றாடம் நம்ம சந்திக்கிற மனிதர்கள் அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியதா. அதில் சில சோகமான நினைவுகள், சந்தோஷமான நினைவுகள், இப்படி பலதரப்பட்ட உணர்வுகளை கொடுக்கக்கூடிய நினைவுகள் இருக்கிறது. என்ன நம்ம இதில் பார்க்க வேண்டியது இருக்குன்னா, நாம் ஒருத்தவர்களுடைய இன்ப துன்பங்கள்ல இருந்து கற்றுக்கொள்ளக்கூடியதாங்க. அதை நாம் எப்படி நம்ம வாழ்நாளில் அதை நம்ம அதை பின்பற்றி எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுங்கிறத பின்பற்றி செல்றதுக்கு ஒரு பாடமாக அதை நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி தான் தொடர்ந்து இந்த காணொளிகளில் அடுத்தது உயர்ந்த மனிதர்கள் என்று ஒரு சீரீஸ் மாதிரி நான் சந்தித்த என் வாழ்க்கையில் இன்றைக்கு நன்றாக இருக்கும்படிக்கு, வாழும்படிக்கு உதவி செய்த, இந்த பாதையில் நடந்த அந்த பாதையில் என்ன தூக்கி நிமிர்த்தின, தட்டி கொடுத்த, ஆதரவு கொடுத்த மனிதர்களை பற்றி பேசலாம். அது மூலயமா இதை பார்க்குறவங்க கற்றுக்கொள்ள முடியும். வாழ்நாளில் நாமளும் இது போல் நல்ல விஷயங்களை செய்து புண்ணியத்தை சேர்த்துக்கொள்ள முடியும் அப்படின்றதுக்காக இந்த காணொளி. இன்றைக்கி பார்க்க போகிற உயர்ந்த மனிதர்கள் இந்த சீரீஸில் ஒன்றாவது, இந்த பார்ட் 1ன்னு வச்சுக்கலாம். அதில் பார்க்கக்கூடியவங்க பேர் சதா. அவங்க மறைஞ்சிட்டாங்க. ஒரு நான் பார்த்த வியந்த மனிதர்களில் ஒழுக்கம், கடைசி வரைக்கும் அதை ஒழுக்கத்தை கடைபிடிக்கக்கூடிய வாலிப வயதிலிருந்து தான் மரணிக்கும் வரைக்கும் தன்னுடைய வாழ்நாளில் மனதை சுத்தமாக வைத்துக் கொள்வதாக இருக்கட்டும், உதவி செய்கிறதா இருக்கட்டும், இரக்கம் காட்டுறதா இருக்கட்டும், இந்த அறம் சார்ந்த இந்த வாழ்க்கையை சரிவர வாழ்ந்தவங்க. அதை பார்த்து வியந்ததுனால அது போல் நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவு சதவீதமாவது நம்ம வாழ முயற்சி செய்யணுங்கிற ஒரு அடிக்கடி அந்த எண்ணம் வரும். இவங்க எப்படி அறிமுகம்னா, 2006 நானே என் தங்கச்சி 11th, என் தங்கச்சி 9th படிக்கும்போது, அதுக்கப்புறம் 12th வரோம். 12th வர நேரம் சில பிரச்சனைகள், சில காரணங்களால் நாங்கள் நெய்வேலியில் இருந்தோம். நெய்வேலியில் படித்து கொண்டிருக்கிற போது அங்கேருந்து விருதாச்சலத்துக்கு மாற வேண்டிய சூழ்நிலை வந்தது. இந்த விருதாச்சலத்துக்கு மாறும்போது விருதாச்சலம் பாலம் ஒன்று இருக்கும், இந்த ஆற்று பாலம் இருக்கும். அந்த ஆற்று பாலத்தை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு அக்ரகார ஏரியா, அங்கே தான் அந்த சதா டீச்சர் வாழ்ந்துட்டு வராங்க. இந்த சதா டீச்சர் இவங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர். இவங்களுக்கு சிறு வயதிலே திருமணமாகி ஒரு சில மாதங்களில் அவங்க கணவர் நோய்வாய்ப்பட்டு இறந்துடுறாரு. நோய்வாய்ப்பட்டு இறந்ததுக்கு அப்புறம் இவங்க எந்த விதத்துலையும் மறுமணம் செய்து கொள்ளாமல், தன் கணவன் ஒரு முறை திருமணம் செய்துவிட்டும் அவர் மீது நம்ம அன்பாக இருந்தோம், அவரை தாண்டி இன்னொரு வாழ்க்கையை நம்ம நினைத்து பார்க்க வேண்டாம் என்று கடைசி வரை அவர்கள் திருமணம் செய்து கொள்ளாமல் பிள்ளைகளுக்கு, கஷ்டப்படுகிறவர்களுக்கு உதவி செய்து வாழ்ந்தார்கள். அவங்க வீடு அந்த அக்ரஹார ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ரோட் ஃபுல்லாக 2 சைடும் உயரமான வீடுகள்,
பழைய காலத்தில் கட்டப்பட்ட வீடுகள். பழைய காலம்னு நான் சொல்கிறது ஒரு 1970களில் 80களில் செங்கல் வைத்து கட்டக்கூடிய ஒரு ஒரு பழைய மெத்தட். பார்த்தாலே தெரியும் அந்த மாதிரியான வீடுகள். மொட்டை மாடியிலேருந்து இன்னொரு வீட்டு மொட்டை மாடிக்கு நம்ம அப்படி குதித்து போக முடியும். நல்ல பறந்து இடமா இருக்கும். நாங்கள் அங்கே நீங்கள் வாங்க இங்கே தங்கிக்கிங்க, நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் வருது படிக்கணும், அதனால் நீங்கள் தங்கிக்கன்னு சொன்னால் கொஞ்ச நாள் நாங்கள் அங்கே இருந்தபோது அவன் பக்தினா பக்தி, அப்படி ஒரு பக்தி. அவங்க காலைல எழுந்திரிச்சு சீக்கிரம் எழுந்திருவாங்க. அதில் இருந்து அவங்க வழிபாடு செய்கிறதா இருக்கட்டும், அவங்க பேசுகிற விதமாக இருக்கட்டும், வார்த்தைகள் தேர்ந்தெடுத்து தான் பேசுவாங்க. ரொம்ப அன்பாக இருந்தாங்க எங்களுக்கு. அவங்களே மெனக்கட்டாங்க சமைச்சு போடுறதா இருக்கட்டும். சொன்ன ரொம்ப அப்போவே அவங்களுக்கு ரொம்ப ஏஜ் இருந்தது, 60-70 வயசுக்கிட்ட இருந்தது. அப்போ நாங்கள் படிக்கும்போது எங்களுக்கு அது ஒரு புதிய இடமா இருந்தது. நான் அக்ரகாரத்துக்குள்ளார நாங்கள் இருந்ததில்லை, இந்த வீடுகளுக்குள்ளார இருந்ததில்லை. அப்போது பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன பையன், ஒரு பொண்ணு, 2 பேர் இருந்தாங்க. அவங்க ஃபேமிலியாக இருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா அரவிந்த் சாமி மாதிரி இருப்பார். செம்ம கலரு, நல்ல உருளைக்கிழங்கு கலரில் இருப்பார். வெளியர்னு இருக்கும் அவரோட கலர். நல்லா பேசுவாங்க, கலகலன்னு பேசுவாங்க. நிறைய விஷயம் ஷேர் பண்ணுவாங்க. சாயங்காலம் நைட்லாம் ஆகிடுச்சுன்னா நாங்கள் ஸ்கூல் முடிச்சுட்டு, நெய்வேலி ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துடுவோம். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொத்தமாக எல்லோரும் கூடி கதைகள் பேசி விளையாடி கொண்டு இருக்கிற ஒரு மாலை பொழுதே இது வரைக்கும் பார்த்த மாலை பொழுதுகளில் ரொம்ப அருமையாக அந்த மாலை பொழுதுக்கு அதை நம்ம அனுபவிக்கணும்னு தோணும். வீட்டுக்குள்ளேயே இப்போல்லாம் நம்ம இருக்கிறோம், ஃபோன்ஸ் பார்த்துட்டு இப்படி இருக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அப்போ இல்லை. அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அந்த சந்தோஷம் தினமும் நமக்கு கிடைக்கணும், நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு இருக்கும். அந்தளவுக்கு சதா டீச்சராக இருக்கட்டும், இவங்களாக இருக்கட்டும், அக்கம் பக்கத்தில் இருக்கிற நிறைய பேர் பிள்ளைகள் குழந்தைங்களோட நாங்கள் அப்படி புக் எடுத்து நாங்கள் படிச்சுட்டு இருப்போம். அவங்க எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க கலகல. அந்த வைப்பு, அந்த சுற்றி இருக்கிற அந்த வைப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போது ஒரு நாள் அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி பக்கத்து வீட்டு அக்காவோட மாமியார் வராங்க, அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, அவங்க ஒரு ஸ்கூலில் பிரின்ஸிபலாக ஒர்க் பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் எதுவும் பேச்சு வச்சுக்காதீங்க, என்ன ஏதுன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் நேராக என்கிட்ட வந்துருங்க, நான் பேசிக்கிறேன் அப்படின்னாங்க. அது என்ன அப்படின்றது அப்போ புரியலை. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுன்னு சொன்னது, இப்போது நாங்கள் இப்போ நான்வெஜ் சாப்பிடுவோமா, இப்போ அந்த மாதிரி ஆட்கள் அங்கே இருந்தாலே அவங்களுக்கு ஏன் இங்கே இருக்காங்க என்ன, ஏன்னா சதா டீச்சர் எங்களுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம அந்த மாதிரி பேசிட முடியாது, அது அவங்களுக்கு பிரச்சனையாகிடும் அப்படின்னு சதா டீச்சர் சொல்லியிருந்துருக்காங்க போலருக்கு. அவங்க நடந்து வராண்டால் நடந்து வருவாங்க. அவங்க பார்த்தா நடுங்கும். நடந்து வரும்போதே இப்படி சின்னலாம் அப்படி தூக்கி ஒரு ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆக்சுவல் பிரின்சிபல் பார்வையில் ஒரு 5 நாள் அங்கே இருந்தாங்க. நாங்களாம் கப் சிப்புன்னு வாயே திறக்கலை. எங்ககிட்ட அவங்க நல்ல வேலைக்கு அவங்க எங்கிட்ட எதுவும் பேசலை. நாங்கள் படிச்சுட்டே இருக்கிறத பார்த்துட்டு ஒரு வேளை அவங்க விட்டுருந்துருக்கலாம், அதை பற்றி தெரியலை. இந்த மாதிரியான ஒரு ஒரு புதுவித அனுபவம். நாங்கள் ஸ்கூல் இன்னும் முன்னாடி ஒரு 7th 8th நான் சொல்கிறேன் 2004-05 அந்த டைம். அப்போலாம் பார்த்திங்கன்னா எங்கள் கூட ஒரு ஃபிசிக்ஸ் சார் இருப்பார். நாங்கள் எய்ட்ஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு எங்களை கூப்பிட்டு போனாங்க வடலூர் போகிறதுக்கு முன்னாடி நானும் இன்னொரு பையனும் என்னை செலக்ட் பண்ணி இவங்க 2 பேர் வரணும் அப்படின்னு சொல்லி ஸ்கூலில் அனுப்புறதுக்காக. அப்போது பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஃபிசிக்ஸ் சார் தான் கூப்பிட்டு போனார். பார்த்துங்க, எய்ட்ஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஃபிசிக்ஸ் சார் கூப்பிட்டு போகிறார். அது மேபி அது எதனாலும் தெரில, அது சார் மேபி தொடர்ச்சியாக அவர் கூப்பிட்டு போயிருந்துருக்கலாம், அவங்க தெரிஞ்சவங்களாக இருந்திருக்கலாம் அந்த மாதிரி. அப்போது நானும் ஃபிசிக்ஸ் சாரும் வந்துவிட்டோம். இன்னொரு பையன் வீட்டுக்கு போகிறோம். அங்கே போகும்போது நாங்கள் வீட்டில் உட்கார சொல்கிறாங்க, உட்காரோம். காஃபி கொடுத்தாங்க. நான் எப்போ போல எங்கள் வீட்டில் குடிக்கிற மாதிரி டம்ளரில் வாயை வச்சு குடிச்சிட்டு இருந்தேன். அப்போ அவர் எப்படி சொன்னார், என்ன சார் புரியல சார், சரி விடு அப்படின்ட்டார். காஃபி குடிச்சு முடிச்சிட்டேன். ஸோ இதை நான் என்ன சொல்கிறேன்னு புரியுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அது தப்பு இல்லை. அவங்க ஒரு கெஸ்ட்டு வீட்டுக்கு நம்ம போகிறோம். ஸோ அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு நம்ம இருக்கணும். அதுதான் அது ஒரு டிசிப்ளின் இல்லையா. நம்ம சின்ன வயசு நமக்கு அது தெரியலை. அதுக்கப்புறம் இப்போல்லாம் அப்படி யாரும் இல்லை. இப்போ நாங்கள் இப்போவே போவோம், எப்போ போல் கேஷுவலாக, அதெல்லாம் எதுவும் அவங்களே சொல்கிறாங்க, அதெல்லாம் எதுவும் கிடையாது. நம்மளும் தான் ஒரு ஹோட்டல் போகிறோம், சாப்பிட்றோம், எல்லாம் பண்ணுறோம்.
அங்கே எத்தனையோ பேர் யூஸ் பண்ண டம்ளர்ஸ் தானே, குடிக்கிறது தானே, இதெல்லாம் நம்ம இப்போல்லாம் பார்க்குற நமக்கு டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரொம்ப இதாக ஆயிடுச்சு. இப்போ நான் சொல்கிறது யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 23 வருஷம் ஆச்சு. அந்த மாதிரி டைமில் இது சதா டீச்சருடைய அவங்க ஏரியாவில் எப்படி இருந்திருக்கும். பட் சதா டீச்சர் அப்படி கிடையாது. அவங்க எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்ற அறம் சார்ந்த அந்த வாழ்க்கையோடு வாழ்ந்தவங்க. அவங்க எங்களை எதுவுமே கேட்கல. அவங்களுக்கு ஒரு கட்டில் இருக்கும், அந்த கட்டிலில் கூட நீங்கள் படுத்துக்கங்க, உங்களுக்கு உடல் வலியாக இருக்கும், நீங்கள் பயணம் பண்ணி ஸ்கூலுக்கு போயிட்டு வரீங்க போகிறீங்க, நான் தரையில் படுத்துக்கிறேன் அப்படின்னு எவ்வளவோ சொன்னோம். கேட்கவே இல்லை. அவங்களுக்கு தரையில் படுத்துக்கிட்டாங்க. அப்பப்போ நானும் என் தங்கச்சியும் எப்போவாவது இந்த கட்டில் படுப்போம். நாங்களும் அதை அவங்களுடைய கணத்துக்கு அதை நாங்கள் விட்டுட்டோம். ஆனால் அவங்க கேட்கல, அவங்கள ஓரமாக படுத்துப்பாங்க. அவங்களுக்கு இது அந்த வீட்டில் அவங்க வாடகைக்கு தான் இருந்தாங்க. என்னதான் நம்ம வாடகைக்கு இருந்தோம்னா அந்த வீடை நம்ம சொந்தமாக தானே பார்ப்போம் நம்ம இருக்கிற வரைக்கும். அவங்க தனக்கு எதுவுமே தேவையில்லை, எதுவுமே எனக்கு சொந்தமானது இல்லை, இந்த உலகத்துக்கு நான் வந்தது போகிறது, இதுக்கு இடையில இருக்கக்கூடியது எல்லாமே தற்காலிகமானது தான் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் அவங்க வாழ்ந்தாங்க. அடிக்கடி சொல்லுவாங்க, நம்ம படிக்கணும், நம்ம படித்து நல்ல முறையில் வந்தால் தான் நம்ம சொந்த கால் நம்ம நின்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லி. இது மாதிரி நகருது, நாங்கள் படிக்கிறோம், நல்லா எங்களுக்கு ஸ்பேஸ் கிடச்சிது, அந்த ஒரு அமைதி இருக்கும். ஸ்டடி ஹாலிடேஸ் கொடுத்துட்டாங்க. நல்லா ஸ்கோர் பண்ணுறவங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 months ஸ்கூலுக்கு வர தேவையில்லை, சிலபஸ்லாம் முடிஞ்சிச்சு, நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் அப்போ தொடர்ச்சியாக அங்கே பயணம் குறையாது, வீட்டில் நிறையா படிக்க முடிஞ்சுது, எங்கிட்ட நிறைய புக்ஸ் இருந்தது. ஸோ இந்த புக்ஸ் எல்லாம் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சுது. அந்த மாதிரி நம்ம ஆராய்ச்சி செய்து படிக்கக்கூடிய ஒரு சூழல் அமைத்து கொடுத்தவங்க இந்த சதா டீச்சர். அதுக்கப்புறம் +2 முடிக்கிறோம். +2 முடிக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நெய்வேலி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட், சிபிஎஸ்ன்னு சொல்லுவோம், அங்கே உட்காந்துருக்கோம். நான் அம்மா எல்லாம் உட்காந்துருக்கோம். தங்கச்சி அப்போது பிஸியாக 10th அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சு வேறு சில வேலைகள் வீட்டில் இருந்துட்டாங்க. நானும் அம்மாவும் உட்காந்துருக்கோம். அப்போ +2 எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கு, ஒரு 2 எக்ஸாம் இருக்குது. அதுக்குள்ளே நாங்கள் மாறி வந்துட்டோம். சதா டீச்சர் வீட்டில் இருந்து அப்புறம் திரும்ப நெய்வேலிக்கு பக்கமாகவே ஒரு வாடகை வீடு எடுத்து இருக்கோம். இப்போ அந்த டைமில் ஒரு நாள் சிபிஎஸ் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கோம், பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறோம். அங்கேருந்து அது அவுட்ருக்கு வரும், ஆர்ட்ஸ் கேட்னு சொல்லுவோம், அங்கேருந்து நாங்கள் போனோம். அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது மணி ஒரு 9 இருக்கும். 9 மணிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற எஸ்சிடிசி மாதிரி அப்போது நெய்வேலிக்கு கோயம்புத்தூர் போகிறதுக்கு ஒரு பஸ் வரும். அந்த பஸ்ஸில் ஏறுறவங்களாம் பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு போகிறதுக்கு தான் அந்த பஸ். ஆக்சுவலாக எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஏறுவாங்க. இப்போலாம் ஆன்லைன் புக்கிங் இருக்குல்ல, அப்போ நம்ம டேரெக்டாக டிக்கெட் கவுண்டரில் போய் புக் பண்ணுற இதாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா அந்த புக்கிங் ரொம்ப ஹெவி, அதெல்லாம் அப்புறமா நடந்தது. ஸோ அந்த இதில் அவங்க புக் பண்ணி எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் தான். அதனால் பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக அந்த ரயில்வே டைமிங் மாதிரி எடுப்பாங்க. நம்ம சதர்ன் ரயில்வேஸ் சொல்கிறேன், 9 o'clock அந்த மாதிரி எடுப்பாங்க. அது எடுக்கும்போது இல்லைலாம் ட்ராலிலாம் போட்டு எடுத்துகிட்டு ஒரு நல்ல பயங்கர ஃபேஷனாக ட்ரெஸ் பண்ணி ஆள் பார்க்கவே ரொம்ப என்னப்பா இவங்களாம் எங்கே போகிறாங்க அப்படின்னு நம்மகிட்ட, அவங்களாம் காலேஜ்னு நினைக்கிறேன், பார்த்தா காலேஜ் பசங்க மாதிரி இருக்குது சொன்னேன். நான் கேட்டுருந்தேன், நல்லா தான் எழுதியிருந்தேன். இருந்தாலும் எனக்கு என்னென்னா நம்மளால் அந்த ஹைட்ஸை ரீச் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேகங்கள் இருந்தது. நான் அம்மாட்ட கேட்டேன், நீ எப்படிம்மா இதெல்லாம், இந்த மாதிரி பஸ்லாம் நம்ம போவோமா, இந்த மாதிரி ஆட்களோட நம்ம பயணம் பண்ணுவோமா, எனக்கும் பெரிய காலேஜில் படிக்கணும்னு தான் ஆசை அப்படின்னா. அப்போ தான் அம்மா சொன்னாங்க, நீ என்ன நினைக்கிறியோ, நீ அதுக்காக நீ போராடுறல, அதுக்காக நீ கஷ்டப்படுறல, உழைக்கிறல, இவ்வளோ எஃபோர்ட் போட்டோம், இத்தனை வருஷம் நீ படிச்சிருக்க, 10th நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்க, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் மார்க் வாங்கியிருக்க, இவ்வளோ ஸ்கோர் பண்ணதுக்கப்புறம் நீ 12th லெவல் எஃபோர்ட்டும் போட்டு அது எப்படி உனக்கு கிடைக்காம போகும், இது கிடைக்கணும், இவ்வளோ காம்படிட்டிவ் வேர்ல்டில் இது உனக்கு வந்தே ஆகும் அப்படின்னா நீ இயேசு கிறிஸ்துவான நம்பிக்கை வை, கண்டிப்பாக அவர் உனக்கு கொடுப்பார் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நினைவுகள்லாம் கண் முன்னாடி போகும் அப்பப்போ. இன்றைக்கி நாம் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு இது போல் உயர்ந்த மனிதர்கள், இயேசு கிறிஸ்து உட்பட, என் அம்மா உட்பட எல்லாரும் அதை தாங்கி செதுக்கி தூக்கிட்டு போயிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சதா டீச்சர் தொடர்ந்து பல பேருக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எனக்கும் ரிசல்ட் வருது. மற்றவர்களுக்கு திக்கற்றவர்களுக்கும் கைவிடப்பட்டவர்களுக்கும்
இயேசு கிறிஸ்து மிக முக்கிய பங்கு வகிக்கிறார் அவங்க வாழ்க்கையில். அவர்களை இவர் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அவர்களை வந்து ஆழத்திலே இருட்டிலே கிடக்கிறவர்கள், உளையான சேற்றில் மாட்டிக்கொண்டிருக்கிறவர்கள், பலராலும் ஒதுக்கப்பட்டவர்களை தூக்கி மேலே கொண்டு வர்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டா அவரையும் செய்வார், மனிதர்களை கொண்டும் செய்வார், விட்டால் கழுதையை கொண்டும் செய்வார். எதை கொண்டும் செய்யக்கூடிய ஒரு வல்லமை உள்ள தெய்வம். எங்களுக்கு சதா டீச்சரை வைத்து செய்தார், அவரும் செய்தார். சொன்னது போலவே எனக்கு ரிசல்ட் வருது. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறேன். கவுன்சிலிங் அட்டன் பண்ணோடனே எனக்கு கோயம்புத்தூர் பிஹெச்டி டெக்கில் கிடச்சிருச்சு. எனக்கு பிஹெச்டி டெக்னா என்னன்னு தெரியாது, சிவில் இன்ஜினியரிங்கில் என்ன வரும்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் நான் எனக்கு எதிர்பார்த்த மாதிரியே அந்த பஸ்ஸிலேயே என்னை போக வச்சார். அந்த பஸ்ஸில் கூட இருக்கிற அத்தனை பேரோட பெரிய பெரிய சீஃப் இன்ஜினியர்ஸ், ஹெட்டு, பெரிய டிபார்ட்மெண்ட் என்எல்சியில் இருக்கிறோம் அவங்க பசங்க பிள்ளைங்க எல்லாரும் என் கிளாஸில் என் கூட இருந்து படிக்கிற அளவுக்கு நம்ம மற்றவர்களால் சாதாரணமானவர்கள் என்று பார்க்கப்பட்டாலும் நம்மளை யாரை பார்த்தார்களோ அவர்களுக்கு மேலேயும் உட்கார வைக்கக்கூடிய வல்லமை இயேசு கிறிஸ்து இருக்குது. அந்த காரியத்தை செய்யறதுக்கு உதவியாக இருந்தவங்க சதா டீச்சர். இந்த சதா டீச்சர் அதுக்கப்புறம் பல பிள்ளைகள், பல குடும்பங்களை ஆதரவு கொடுத்ததாகவும், அவங்களுக்கு வரக்கூடிய சொற்ப பென்ஷன் பணத்தில் இருந்து அவங்களுக்குன்னு எதையும் பெருசாக வாங்கிக்காம மற்றவர்களுக்கு உதவி செய்ததாகவும், படிப்புக்கும் ஸ்கூல் படிப்புக்கும் உதவி செய்ததாகவும் அதுக்கப்புறமா நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவங்க மரித்து போனாங்க. அதை கேட்டு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா பூரணாயுசு 80 வயசுக்கு மேலே அவங்க என்னதான் இருந்தாலும் விட்டுட்டு போகிறதுன்ற போது அவர்கள் நமக்கு செய்ததை நினைத்து வருத்தமாக இருக்குது. இடையில 2011 13 இருக்கும். அப்போது திருச்சியில் வீடு இருந்தது. அப்போது அவங்க வந்தாங்க. வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு 2 நாள் இருந்தாங்க. சொந்தக்காரங்களோட வரும்போது வந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எங்களுக்கு எல்லாம் உதவி பண்ணவங்க இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. நம்ம அவங்கள சிறப்பாக கவனிக்கணும்னு நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணால் எனக்கு எதுவும் வேணாம்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நான் உங்களுக்கு சிரமம் கொடுக்குறேன், கஷ்டம் கொடுக்குறேன். ஐயோ நீங்கள் எதுவும் கிடையாதுமா, நீங்கள் ஏதாவது ஒன்று நல்ல முறையில் எங்களுக்கு சாப்பிடுங்க, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க, எங்களுக்கு அது போதும், நீங்கள் எங்கேயும் வர வேணாலும் பரவாயில்லன்னு 2 நாள் என் கூட இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமான நாட்கள் அதெல்லாம். அவங்களாம் அன்றைக்கி இடம் கொடுக்கலன்னா ஒரு பிஹெச்டி டெக் போய் அதுக்கப்புறம் விப்ரோ போய் அதுக்கப்புறம் பல கம்பெனிகள் நான் வேலை செஞ்சுருக்கிறேன். இன்றைக்கி பல புது கம்பெனிகளோட வேலை செய்கிறேன், புதிய அனுபவங்களை கற்றுக்கொள்கிறேன், ஒரு பெரிய இடத்துக்கு வந்திருக்கிறேன்னா அதுக்கெல்லாம் காரணமாக இருந்தவங்க அடிப்படையில் உதவி செஞ்ச சதா டீச்சர் தான். என் சதா டீச்சர் வந்து வாழ்நாள் முழுக்க நானும் சரி, எனக்கு அடுத்து வரக்கூடிய என் பிள்ளைகள் சந்ததிகளுக்கு எல்லாருக்கும் சொல்லி, இது போல் கஷ்டப்படும் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக நம்ம கல்வியை கொடுத்துடணும். இந்த எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் ஏன் சதா டீச்சர் வந்து கண்டிப்பாக நீங்கள் படிச்சிடணும் ஃபஸ்ட்டுன்னு சொன்னாங்க அப்படின்னா, அதை நான் வந்து ரீசெண்டாக தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் எத்தனையோ பேர் சொல்லுவாங்க அது முக்கியம். ஏன் முக்கியம்னு என் வாழ்க்கையில் நான் ஆணித்தரமாக அதை புரிந்து கொள்ளும்படிக்கு ஒரு இன்சிடெண்ட் ஒன்று நடந்தது. இந்த இன்சிடெண்ட் என்ன அப்படின்னா, எனக்கு எம்இ படிக்கணும், அடுத்த ஒரு மேற்படிப்பு படிக்கணும் அப்படின்றது ஆரம்பத்தில் ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக போயிடலாம், லெக்சரராக போயிடலாம். நமக்கு வெளியூரில் இருந்து கஷ்டப்படுறது கொஞ்சம் இதாக இருக்குது. அம்மா இங்கே இருக்காங்க, நம்ம திருச்சியிலே ஏதாவது ஒரு காலேஜ் பார்த்து சேர்ந்துடலாம் அப்படின்ற ட்ரை பண்ணேன். அதை ட்ரை பண்ண ஆரம்பித்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பிரச்சனை. அது எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ண முடியாது, ஏதாவது உடம்பு முடியாமல் போய்டும், இல்லை யாருக்காவது ஒரு பொறாமை இருக்கும், ஒரு வன்மம் இருக்கும், எதுக்கு மேற்கொண்டு படிக்கணும் போகணும், இந்த அளவுக்கு வந்ததே பத்தாது, இதுக்கு மேலே போகணுமா, அது எனக்கு புரியலை. இப்போது படிப்புன்றது தனிப்பட்ட என்னுடைய விருப்பம், நான் படிக்கணும்னு நினைக்கிறேன், நான் அப்ளை பண்ணுறேன், நான் போகிறேன். நாம் யாருடைய தயவும் இல்லாமல் முடிஞ்ச அளவு நம்ம சம்பாதிக்கிற காசை வச்சு படிக்கணும்னு நினைக்கிறோம். இப்போது இது ஏன் பலருக்கு பிடிக்காமல் போகுது அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவரவர்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லதை நினச்சி நம்ம அதை பார்த்து நம்ம ஏன் பொறாமப்படணும்? இந்த பொறாமையோ என்றால் அதற்கு முன்பாக நிற்கிறவன் யாருன்னு சொல்லி பைபிள் ஒரு வசனம் இருக்குது.
பொறாமைக்கு முன்னாடி ஒருத்தரால நிற்கவே முடியாதான். அந்த பொறாமைன்றது ஒரு மனுஷனோட மனசில் வந்துருச்சுன்னா அது ஒரு தீ மாதிரி. அந்த தீயில பார்த்தீங்கன்னா நெருங்கவே முடியாதான் யாராலையுமே. அந்த அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதா இந்த பொறாமைங்கிற குணம் இருக்குது. இது ஒரு மனிதனோட வாழ்நிலை இருக்கவே கூடாது. இந்த பொறாமை ஏன் வருது அப்படின்னா அடிப்படையில் ஆசை தான் காரணம். மற்றவர்களை பார்த்து இது போல நாம் இருக்கணும், இல்லை எனக்கு இது வேணும் அது வேணும்னு அதீத பேராசைகளினால நம்ம ஆசைப்படுறது தப்பு இல்லை. ஒரு மனிதனை பிறக்கும்போது உண்மையிலே எல்லாருக்கும் ஆசை இருக்கும். ஆசை இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது. சின்னதாக ஏதாவது ஒரு ஆசை கூட இருக்கும். நம்ம ஒரு 10 நாள் நமக்கு ஒரு நான்வெஜ் சாப்பிட்றவங்க சாப்பிடாம பத்திய சாப்பாடுன்னு சொல்லுவோம். ஜாண்டிஸ்லாம் சொல்லுவாங்க. ஒரு 10 நாள் தொடர்ந்து இந்த பத்திய சாப்பாடை சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளால் முடியாது. எப்படியாவது கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு அதை பார்க்கும்போதெல்லாம் ஒரு ஆசை இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி கட்டுப்படுத்த முடியாத ஆசைகள் எல்லாமே இருக்குது. ஆனாலும் நாம் நினைக்கிறதெல்லாம் நடந்துடுறதில்ல. அங்கே தான் குற்றம் பிறக்குது. நம்ம நினைக்கிறது நடக்காமல் போகும்போது நம்ம மனசை அதை ஏற்றுக்க முடியாத சூழல்களில் நாம் அதை எப்படியாவது அடைஞ்சே தீரணுங்கிற ஒரு அதீத எதிர்பார்ப்பினால், ஒரு கியூரியாசிட்டினால பலர் தவறு செய்து விடுகிறார். இந்த தவறு, இந்த செய்த பாவம் துரத்துன்னு கடைசி வரைக்கும் துரத்து. இந்த பொறாமைன்றது இந்த ஆசையினால் வர்றது. நமக்கு கிடைக்காது அடுத்தவர்களுக்கு கிடைக்கிறது. நாம் எந்த விதத்தில் குறைஞ்சிட்டோம். இந்த மனநிலை இருக்குல்ல, இது வயதாக ஒரு மனிதனுக்கு அவன் தன்மையை அடைஞ்சு அதை பிரித்து பார்க்க தெரியணும். நாம் ஏன் அதை பற்றி யோசிக்கணும்? நம்மக்கிட்ட என்ன இருக்குது, அதை வச்சு நம்ம வாழ்வோம், அதை வச்சு நம்ம சந்தோஷமாக இருப்போம் அப்படின்றத நம்ம சிந்திக்க கற்றுக்கணும், சிந்திக்க முயற்சி பண்ணணும். இப்போது சதா டீச்சரை நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே. அவங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர். அவங்க நினச்சா அவங்க எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க அப்படி இல்லை. தன்னை தாழ்த்தி கொண்டு பிறருக்கும் உதவி செய்து கொண்டு சுற்றார்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சாங்க. புண்ணியத்தை சேர்த்து கொண்டு போனார்கள். அவர்களுக்கு சொர்க்கவாசல் திறந்திருக்கும். ஆனால் நாமும் மற்றவர்களை பார்த்து வாழ ஆரம்பிக்கும் பொழுது இன்று மற்றவர்கள் இருப்பார்கள், நாளை அந்த மற்றவர்களிலும் மற்றவர் இருப்பாங்க இல்லையா? ஸோ மற்றவர் அப்படின்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எல்லையே கிடையாது. வருவார்கள், போவார்கள், பிறப்பார்கள், மறிப்பார்கள், இருந்து கொண்டிருப்பாங்க, மாறிக்கொண்டிருப்பாங்க. அவர்கள் மாறிக்கொண்டிருக்கிறது போல நாம் வாழ்க்கையை நம்ம மாற்றிக்கொள்ள முடியாது. நாம் மிமிக்ரி செய்யலாம், ஆனால் நம்ம ஒரிஜினல் வாய்ஸில் தான் நம்மளுடைய எக்ஸ்ட்ரீம் எமோஷன்ஸை கன்வே பண்ண முடியும் இல்லையா? எல்லா நேரமும் நம்ம மற்றவர்கள் குரலே நம்ம பேசிகிட்டு இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நமக்குன்னு தனித்துவமாக எல்லாம் இருக்கும் பொழுது நமக்கான ஆசைகளை நாம் தேர்ந்தெடுத்து கொண்டு அதை நோக்கி ஓட கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருத்தவன் அதே எல்லையை நோக்கி ஓடி அவன் ஜெயிக்கிறான்னா எப்படி ஜெயிச்சான் தான் பார்க்கணும். அவன் எப்படி ஜெயிச்சான் அப்படின்னு யோசிக்க கூடாது இல்லையா? அப்போது என்ன டெக்னிக்ஸ் அவங்க பயன்படுத்தி இதை சாதிக்க முடிஞ்சுது, அதை எப்படி நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணிக்கொள்ள முடியுங்கிறத மட்டும் பார்த்தா போதும். ஏன்னா அந்த பொறாமைன்றது நீங்கள் பலாச்சோலையை அப்படியே கட் பண்ணி சொலை எடுக்காமல் தோலோடு சாப்பிட்றதுக்கு சமம். அதில் இருக்கக்கூடிய நன்மையை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா மனசுக்குள்ளே தீமையை விதைச்சிக்கிறோம். ஏன்? அந்த பலாசோலையினோட தோலோடு நம்ம சாப்பிட்டுட்டோம். அப்போ அது என்ன பண்ணும்? உள்ள குத்தும், எரியும். அதனால் என்றைக்குமே ஒரு விஷயத்தை நம்ம உள்வாங்கி கொள்றதுக்கு முன்னாடி, யோசிக்கிறதுக்கு முன்னாடி எதை மட்டும் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சிந்திக்கணும். ஒரு அரசியல்வாதி நம்ம சீமான் சொல்லுவார், அந்த பேசும்பொழுது அடால்ஃப் ஹிட்லர் பற்றின விஷயங்கள். அவர் ஒரு சர்வாதிகாரி, அவர் பல பேரை அவர் கொண்டிருக்கிறார். அவர் சித்திரவதை கூடங்களில் போட்டு எவ்வளோ பாவம், அவர் பண்ண பாவம்லாம் கொஞ்சம் நஞ்சமாக, அவரோட புத்தகங்களை நீ படிக்கிறியா அப்படின்னு எங்கள் வீட்டிலாம் கேட்பாங்க. அவர் சொல்லுவார், சீமான் சொல்லுவார், நம்ம அவரோட நல்ல கருத்துக்களை மட்டும் எடுத்துப்போம், அவர் என்ன செய்தாருங்கிறது நமக்கு அவசியம் இல்லை. ஒவ்வொரு நாட்டுக்கும் அவங்கவுங்க தலைவனும் தேசப்பட்டுள்ள எவனும் அவங்க நாட்டுக்கு அவங்க நல்லவங்க தான். இன்றைக்கும் போர் புரிய இடத்துல அந்த நாட்டு அரசாங்கம் அந்த போர் வீரனை தேர்வு செய்கிறது. அந்த போர் வீரன் தான் தேசப்பட்டுனால துப்பாக்கி ஏந்தி நிற்கிறான். எதிரி பக்கம் அந்த நாட்டினுடைய தேசப்பட்டுக்காரமா அவனும் துப்பாக்கி ஏந்தி நிற்கிறான். அப்போ இந்த ஆல் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார்னு ஒன்று இருக்குல்ல, இந்த வாரில் எல்லாமே நியாயமானது தான். அதே மாதிரி தான் நாம் நல்லதை எதை எடுத்துக்கணுங்கிறத மட்டும்தான் பார்க்கணும். அது ஹிட்லரிடமாக இருந்தாலும் சரி,
காந்தியிடமாக இருந்தாலும் சரி, சதா டீச்சராக இருந்தாலும் சரி, நன்மை மட்டும் எடுத்துக்கொள்ளும் போது நாமும் நல்ல மனிதர்கள் ஆக மாறுகிறோம். இந்த எம்இ இதை படித்து முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு எம்எஸ் டிகிரி அப்ளை பண்ணுறேன், அதை என்னால் முடிக்க முடியல. அதுக்கப்புறம் மறுபடியும் எம்இ பார்ட் டைமாக அப்ளை பண்ணுறேன் 2013. அப்ளை பண்ண கொஞ்ச நாள்லேயே அதை விட்டு நான் வர வேண்டிய சூழ்நிலை ஆகிடுது. அவ்வளோ நெருக்கடிகள் மனிதர்களால் எனக்கு கொடுக்கப்பட்டது. ஏன் எதுக்கு படிக்கணும், எதுக்கு வளர்ந்து இதுக்கு மேலே வளர்ந்து என்ன பண்ண போகிறான், இப்படியெல்லாம் நடக்கிறது. அதுக்கப்புறம் 4 வருஷம் கழித்து பல போராட்டங்களுக்கு அப்புறம் ஒரு நல்ல வேலை கிடைக்குது. இப்போது நாம் படிப்போம், நம்மளை படிக்கவே கூடாதுன்னு நினைக்கிற இந்த உலகத்தில் நம்ம படித்து சாதித்து காட்டணுங்கிறதுக்காகவே நான் அதாவது சேர்த்து வைத்திருந்த பணத்தை எடுத்து காலேஜில் அப்ளிகேஷன் போட்டு நம்ம படிக்கிறோம். இது படிக்கவே முடியலைங்க. இது 2017 ஆரம்பிக்குது. ஒரு பரீட்சை நான் எழுத போக முடியாது, அவ்வளோ பிரச்சனைகள் வந்தது. படிப்புக்கான நேரம் செலவிட முடியலை, என்ன ஓட்டங்கள், நிறைய ரியாக்ஷன் நடக்குது. ஒரு மைண்ட் ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்க முடியாத அளவுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. நிமிஷத்துக்கு நிமிஷம் நான் என்ன சிந்திக்கணுங்கிறத தீர்மானிக்கிறாங்க. அவ்வளோ பிரச்சனைகள் வந்து 2020 அதுக்கப்புறமா கோவிட் வருது. கோவிட் வந்ததுக்கப்புறம் பரீட்சைகள் வந்து ஓப்பன் புக் டெஸ்ட் வைக்கிறாங்க. இந்த நேரத்தில் நான் எல்லாரையும் அவாய்ட் பண்ணிட்டேன். நமக்கு வேலை இருக்குது, நாம் இந்த பரீட்சையை முடிப்போம் அப்படின்ற அந்த ஒரு இதுக்கு வந்துட்டேன். எல்லா நம்பர்ஸ் எல்லாம் யாரெல்லாம் எனக்கு பிரச்சனை கொடுக்குறேன் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டு ஓப்பன் புக் டெஸ்ட்னா எவ்வளோ கஷ்டங்கிறது அப்புறம் புரிஞ்சுது. ஓப்பன் புக் டெஸ்ட்னாலுமே கேட்குற கொஸ்டின் எந்த சாப்டர்லேருந்து வருதுன்னு அந்த கான்செப்ட் தெரிஞ்சால் தான் நம்ம எழுத முடியும். கொஞ்சம் கொஸ்டினை ட்விஸ்ட் பண்ணி கேட்டுட்டாலும் நம்மளால் எழுத முடியாது. அப்போவே நம்ம ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, தேட முடியாது இல்லைங்களா? ஸோ இது அதனால் முதலே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி பரீட்சை நல்ல எழுதுனதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு, ஃபைனல் ப்ராஜெக்ட் மார்க்ஸை அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அனுப்புறது இது ஒரு கன்ஃபியூஷன் நடந்துச்சு. டோட்டலாக எல்லாம் லாக் ஆகிடுச்சு, மார்க் ஷீட் வரலை. அதுக்கப்புறம் பல போராட்டங்கள். 2022 முயற்சி பண்ணுறேன், 24 முயற்சி பண்ணுறேன், ஃபைனலாக 25 போய் எல்லா சூழ்நிலைகளையும் சொல்லி அதுக்கப்புறம் அதெல்லாம் கிளியர் ஆகிடுச்சு. எல்லாம் முடிஞ்சுது. ஒரு சின்ன சில டெக்னிக்கல் கிளீஷே ஏதாவது இருந்திருக்கும். அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்ஸ்லாம் வரும்னு சொல்லிட்டாங்க, வந்துருச்சு. இந்த போராட்டத்தை முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 9 வருஷம் எடுத்துச்சு. 2017 இப்போது ரீசன்ட் டைம்ஸ் 2026 மே மந்த் வரைக்கும் 9 வருஷம் எடுத்துச்சு. அந்த அளவுக்கு எதிர்ப்புகள் போராட்டங்கள் தாண்டி தான் ஒவ்வொரு மனிதரும் இது எல்லாத்தையும் தாண்டி தான் மேலே வராங்க. யாரும் எதையும் ஈஸியாக அடைஞ்சிடுறதில்லை. அந்த நெருக்கத்தில் கூட சதா டீச்சர் பல பேருக்கு அரவணைப்பாக தான் இருந்தாங்க. அவங்களுக்கு ஏகப்பட்ட நெருக்கடிகள், பண நெருக்கடிகள் இருந்தது. தனிமையே ஒரு வேதனையாக இருந்தது அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு பிள்ளை இல்லை, கொஞ்ச காலத்தில் யாரும் இறந்ததுனால அவங்க மட்டும்தான் வாழ்ந்தாங்க. இறுதி வரை ஒழுக்கத்தையும் ஆச்சாரத்தையும் மட்டுமே கடைபிடித்து சுத்தமாக வாழ்ந்து எல்லாரும் பாராட்டத்தக்கக்கூடிய ஒரு மனிதராக வாழ்றது சாதாரண விஷயமே இல்லை. இன்னைக்கு நல்ல பேரை எடுக்கவே முடியலை. எங்கே பார்த்தாலும் வன்மோ, கசப்பு, பகையாக இருக்கிற இந்த மாதிரி காலகட்டத்தில் எல்லாருக்கும் பிடித்தவர்களாக வாழ்றதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம். அன்னைக்கு அவங்க செய்த இந்த உதவினால தான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் போராடி இந்த அளவுக்கு ஒரு வடிவத்துக்கு வந்திருக்க முடியுது வாழ்க்கையில். இப்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் இது போல் எண்ணற்ற சதா டீச்சர்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் நீங்கள் நினைவில் வச்சு அவங்களுக்கு நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். திரும்ப நீங்கள் போய் அவங்கள சந்திங்க. அவங்களுடைய காலங்கள் வயது சென்ற காலங்களாக இருந்தால் டைம் கிடைக்கிறப்ப இந்த மாதிரி ஆட்களை நீங்கள் போய் பார்த்து கொஞ்சம் நேரம் இல்லை சில நாட்கள் அவங்களோட இருந்து அவங்களோட டைம் செலவு பண்ணி நல்லா பேசிட்டு ஆறுதலாக இருந்துட்டு உங்களால் முடிஞ்சதை செஞ்சுட்டு வாங்க. அவங்களுக்கு தேவைப்படுறது எல்லாமே யாராவது இருக்க மாட்டாங்களா, பேச மாட்டாங்களா, நம்ம இன்ட்ராக்ட் பண்ண முடியாதா அப்படின்னு ஏஜ் ஆக ஆக குழந்தைங்களுக்கும் சரி வயசு சென்றவங்களுக்கும் சரி இன்ட்ராக்ஷன் தேவைப்படுது சொசைட்டியில். இன்றைக்கி எல்லாம் நம்ம டிஜிட்டைஸ் ஆகிட்டோம்ல, அதனால் நம்மளே நம்ம தனித்துவமாக அதாவது தனிமைப்படுத்திக்கிறோம். இந்த தனிமை வந்து நம்மளை என்ன பண்ணுது, நம்மகிட்ட எல்லாமே இருக்குது, நம்ம எல்லாம் பார்க்க போகிறோம், இப்போ இது பண்ணிக்க போகிறோம்னு இருந்துறதுனால வயது சென்றவர்களும் அந்த ஃபோனில் இருக்கிற எவ்வளோ நேரம் இருக்க முடியும். அவங்களுக்கு தேவை என்னென்னா சோஷியல் இன்ட்ராக்ஷன். இது வந்து ஒரு
அவங்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு மருந்தாக இருக்கும் அப்படின்னா, அல்சீமரை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, அல்சீமர் வராமல் தடுக்கக்கூடிய அல்சீமர் வந்து மறதி வந்துடும். அவங்க யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. திடீர்னு கொஞ்ச நேரம் நம்ம சொல்லி புரிய வைப்போம், ஆமான்னு சொல்லுவாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா திரும்பவும் அவங்க யாருன்னு நமக்கு தெரியாமல் போயிடும். அந்த அளவுக்கான டிப்ரெஷனுக்கு கொண்டு போகக்கூடியதாக ஒரு நோய். இது போல் நம்ம அவங்கள டிப்ரெஷனில் தள்ளுறதுக்கு முன்னாடியே எல்லாரும் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைங்கிறது போல் கோடி நன்மையில் ஒரு நன்மை நம்ம அவங்களுக்கு செய்யணும். ஏன்னா அன்னைக்கு அவங்க மனசு வச்சதுனால இன்னைக்கு நம்ம சொந்த காலம் நின்று நடமாடுறோம். அப்படி இருக்கும்போது அவங்க தனித்திருக்கிற நேரத்தில் நாம் அந்த நன்றியை திரும்ப அவங்களுக்கு கொடுக்கணும். எத்தனையோ பேருக்கு என்னால் முடிஞ்சதை நான் கொடுக்க முடிஞ்சது, ஆனால் நிறைய செய்யணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதில் நிறைய செய்யணும்னு நினைக்கிறதுக்குள்ளார அவங்க மறுத்து போயிடுறாங்க. அதுக்கான குற்ற உணர்வு எனக்கு இன்றைக்கி இருக்குது. அதனால் இன்றைக்கே உங்கள் பெற்றோர்களாக இருக்கட்டும், உங்கள் கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், உங்கள் அன்புக்கு நாடுற உங்கள் குட்டி குழந்தைங்களாக இருக்கட்டும், அதிகம் பேசணும்னு நினைக்கிறாங்கன்னா இந்த ஃபோனை ஒதுக்கி வச்சுட்டு தினமும் ஸ்ட்ரிக்டாக 1 மணி நேரம் 2 மணி நேரம் நான் இவங்க கூட தான் பேசுவேன் அப்படிங்கிற ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு கொண்டு வர பழகுங்க. முடிஞ்சால் ஃபோனை ஆஃப் பண்ணிவிடுங்க, ஏரோப்ளேன் மோட் போட்டு எங்கேயாவது பூட்டி வச்சுருங்க. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் குழந்தைங்களோட, வீட்டில் இருக்கிற பெரியவங்களோட உட்காந்து ஆரம்பிக்கிற பழைய விஷயங்கள், நீங்கள் சந்தோஷமாக அனுபவிச்சது, நீங்கள் கஷ்டப்பட்டு வந்த பாதை, இதெல்லாம் பேசுங்க. பைபிள் எடுத்து ஒரு 2 அதிகார வசனங்கள் நீங்கள் படித்து ஆண்டவர் கூறும் காரணங்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டு சந்தோஷமாக பாடல்களை பாடி, நாங்கள் எப்படி அந்த அக்ரகாரத்தில் அந்த இனிமையான மாலையை வந்து ரசிக்கணும்னு நினச்சோமோ, உங்கள் ஒவ்வொரு வீட்டினுடைய இந்த மாலை பொழுதுகளை நீங்களே திரும்ப அந்த மாதிரி ஒரு மாலை பொழுதை ரசிக்கணுங்கிற அளவுக்கு உங்கள் என்விரான்மெண்ட் வைபை நீங்கள் கொண்டு வாங்க. இதே போல் இன்னொரு உயர்ந்த மனிதர் பற்றி நான் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். கிட்டத்தட்ட 32-33 நிமிஷம் ஆகுது. பொறுமையாக என்னுடைய இதை நீங்கள் கேட்டதுக்காக ரொம்ப நன்றி. எனக்கு தெரிந்த என் வயதுக்கு என் அனுபவத்துக்கு ஒத்த விஷயங்களை நான் பகிர்ந்திருக்கேன். இதிலிருந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இந்த விஷயங்கள் மூலயமா, சதா டீச்சர் மூலயமா நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுமானால், கற்றுக்கொண்ட அதை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் வாழ்வில் இருக்கிற சூழலை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுமானால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். சதா டீச்சரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்க சொர்க்கத்தில் இருக்கிறாங்கன்னு நான் நம்புகிறேன். ஆண்டவரே ஏசப்பா, நீங்கள் இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற இவங்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க. அவங்க வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான சூழலை கொண்டு வாங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனையோ மனிதர்கள் அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழும்படிக்கும் நம்ம கொடுப்பதனால் நாம் திருப்ப நமக்கு நிறைய நிம்மதி கிடைக்கும், நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கள். அவரோட வாழ்க்கையை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறேன், ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். நம்ம வழக்கம் போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சன் பற்றி நான் பேசுவேன். அவங்க எத்தனையோ பேருக்கு செய்த உதவிகள், நன்மைகள், இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவங்க இன்றைக்கும் இருக்காங்க. அவங்களையும் நான் ஒரு நாள் பார்க்க போகணும். அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் நான் பேச வேண்டியது இருக்குது. அந்த கேள்விகளையும் நான் கேட்குறேன். ஒரு வேளை அவங்க அந்த வீடியோவை பார்த்து எனக்கு ரிப்ளை பண்ணால் நல்லாயிருக்கும். எங்கே இருக்காங்கன்னு தெரியலை. அவங்கள பற்றி நம்ம ஒரு வாரம் இடைவெளியில் இல்லை அதுக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.